சேயோன் வருக செவ்வேல் தருக. இந்த காணொலியை முழுமையா பாருங்க. படிக்கணும். தமிழர்களுக்கு ஒரு அறிவே கிடையாது, எல்லாம் முட்டாளுங்க. இதுதான் கதை. இப்படிதான் முருகன் எங்க சண்முகர், எங்க சுப்பிரமணியர். இப்போ கூட எல்லா கோயிலும் கூட அந்த பேர் உங்களால மாத்தவே நாங்க தான் எழுதிட்டோம்ல. இப்ப வந்தவங்க தானே கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், பிராமணர்கள் எழுதின எல்லாத்தையும் எழுதுனதான் நீங்க படிக்கணும். அதையே தினமும் பாடுங்க. கடைசி வரைக்கும் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அன்பர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி ரெண்டு தான். 10 தலை தத்தை கணிதரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதரு ஒரு பட்டப்பகல் வட்டத்திரிகள் இரவாக ராமாயணம். பக்தர்கிற தத்தை கிடவிய பச்சை புயல் மெச்சத்தகவல் பட்சித்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே மகாபாரதம். இது ரெண்டும் சொல்லப்பட்டது திருப்புகழ் என்னும் ஞான காவியத்தில். நான் இவரிடம் கேட்கும் கேள்வி ஒன்றுதான். என்று அருணகிரிநாதர் உலகம் உய்ய உத்தமம் சிறக்க திருப்புகழ் பாடினார். திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடவில்லை. முருகப்பெருமானே தன்னுடைய ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து அருணகிரிநாதரை பாட வைத்தார். அன்றே சொன்னார் முருகப்பெருமான், நீ என்று என்னை பாட உள்ளாயோ அன்றே உனக்கு வரும் பிரச்சனை இதுதான் என்று. அதனால்தான் 2 மகா காவியங்கள் இராமாயணம் மற்றும் மகாபாரதம். ஒன்று அகந்தை, இன்னொன்று அன்பு. ராவணன் அகந்தை, அர்ஜுனன் அன்பு. அதனால்தான் முருகப்பெருமான் சொன்னார் அருணகிரிநாதரிடம், திருமாலின் அவதாரமாகிய ராமன் என் மாமன், திருமாலின் அவதாரமாகிய கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனே மெச்ச தகுபொருள் பட்சித்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே, அந்த கிருஷ்ணனே பாராட்டும் பரம்பொருள் நான் என்று அருணகிரிநாதருக்கு அன்றே சொன்னார் 15ஆம் நூற்றாண்டில். காரணம், அந்த நாளில் சைனமும் ஐனமும் என்ற பிரச்சனை. அதை திருக்குறதுக்காகவே தன்னுடைய திருப்புகழில் தன்னுடைய மாமனை பற்றி சொன்னார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான். இதை பற்றிய காலனியை நான் முதலே போட்டிருந்தேன், யாரும் நீங்கள் பார்க்கவில்லை. முருகப்பெருமானுக்கு தெரியாதா திருமால் வைஷ்ணவர் என்று? முருகப்பெருமானுக்கு தெரியும் திருமால் தன்னுடைய மாமன் என்று. நான் அன்பரை குறை சொல்லவில்லை. திருப்புகளை அருணகிரிநாதர் இயற்றவில்லை. என் நாவால் பாடிய பாடல் நான் பாடவில்லை, அந்த முருகப்பெருமானை பாடினார் என்று சொல்லுவார். அதுமில்லாமல் முருகனை கும்பிடும் உங்களுக்கு அறிவில்லையா என்று கேட்கிறார். யாம் ஓதிய கல்வியும் யாம்பற்ற அறிவும் வேலைவர் தந்ததனால் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். நானும் சொல்கிறேன், முருகா என்று சொன்னவருக்கு அறிவு இருக்காதா? இது போன்று தவறான தகவல்களை தாங்கள் பரப்ப வேண்டாம். தயவு செய்து பொக்கிஷங்கள் திருப்புகளும் கந்தரமுடியும் கந்தர் அலங்காரங்களும் தயவு செய்து கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் மக்களுக்கு. தவறான கருத்துக்கள் வரும்பொழுது இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து முருகப்பெருமானின் பொக்கிஷங்களை போற்றப்படுவது, அதை காப்பது நம்முடைய கடமை என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்த இந்த காணொளியை இந்த தளத்தில் பகிருங்கள். அருணகிரிநாத சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருப்புகளை சொன்னார். நான் இந்த வலைதளம் மூலியமாக சொல்கிறேன். தொடர்ந்து இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிருங்கள். முருகாச்சரணம்.